ஃபங்ஷன்ஸ்க்கு போகும்போது கேட்டரிங்லேயோ இல்லை ஹோட்டல்ஸில் மீல்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நிறையா ஹோட்டல்ஸில் இந்த உருளைக்கிழங்கு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அது செய்யறதுக்கு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 70% வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, தட்டின ஒரு 2-3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அது எல்லாமே வதங்கிட்டு இருக்கும் போதே நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொரியல் நிறைய சாப்பாட்டுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.